மாணவர்களுக்கு இப்போ புதிய சிக்கல் இருக்கிறதா? அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரி ஆஃப் இமிகிரன்ஸ். எல்லாருமே இமிகிரன்ஸ் தான். இங்க வந்து வந்தவங்க எல்லாருமே அப்படிதான் அமெரிக்கா வந்து உருவானதே. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா விசா வேற, இங்க ஸ்டேட்டஸ் வேற. இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு அவர் தேர்தல் பரப்புரையில் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ லீகல் இமிகிரன்ஸுக்கே சிக்கல் இருக்கிறதா? ஏன்னா பல விதமான கவலைகள் வர்றதை பார்க்குறேன். அங்கே சட்டப்பூர்வமாக வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இப்போ ஆவணங்களை எப்போதும் கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதா? கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் பொருந்துமா இந்த சட்டங்கள்? எனி நான் சிட்டிசன்ஸ். ஸோ அப்படி பார்த்தா கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த சட்டம் பொருந்தும். இப்போ சோஷியல் மீடியா மானிட்டரிங்கிறது ரொம்ப முக்கியமாக இன்னும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது இமிகிரேஷன்லேருந்து. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏஐ வச்சு கூட நாங்க பார்க்க போறோம் சோஷியல் மீடியாவை வந்து. the vetting is going to be very strict. வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்கணுங்கிற மாதிரியான கம்பல்ஷன்ஸ் இருக்கா? அது ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் இப்போ நடைமுறைப்படுத்துறாங்களா? அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ரிட்டர்ன் டிக்கெட் வந்து எப்பவுமே இருக்கிறது தான். 2010 and 2012 கூட நான் இந்த மாதிரி ஒரு கேஸை டீல் பண்ணேன். திரும்பி அனுப்பிச்சிருவாங்க அவங்க வந்து. ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் ஐட்டினரி இல்ல, நீங்க திரும்பி எப்ப போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க வரும்போது அந்த மாதிரி அந்த கேட்டகரியிலேயே வந்து நீங்க திருப்பியும் விசா ரிட்டர்ன் டிக்கெட் வச்சிருக்கணும். வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். அமெரிக்காவில் ட்ரம்ப் அதிபரான பிறகு குடியுரிமை சார்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தற்போது ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் உள்ளிட்ட சட்டங்களை தீவிரமாக நடைமுறைப்படுத்த தொடங்கியதனால இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் உள்ளிட்டவர்களுக்கான பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அது பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் நியூஜெர்சி மாகாணத்தில் இருக்கக்கூடிய திருமிகு கவிதா ராமசாமி. அங்கே வழக்கறிஞராக இருக்கிறார். அட்டர்னியாக 25 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர். மேடம் வணக்கம். வணக்கம். மாணவர்களுக்கு இப்போ புதிய சிக்கல் இருக்கிறதா, அல்லது வரக்கூடிய மாணவர்கள் எதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. ஏன்னா இதுதான் இப்ப பர்னிங் இஷ்யூ இந்த ஊர்ல போயிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் மார்ச் அண்ட் ஏப்ரல் பிகினிங்ல வந்து நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிற ஸ்டேட்டஸை வந்து நிறுத்தி வச்சாங்க. சர்வீஸ் டெர்மினேஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு டேட்டா பேஸ்ல, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல வந்து அவங்க டேட்டா பேஸ்ல போய் அவங்க மாணவர்களா இனிமேல் கிடையாது. அடுத்த நாளில இருந்தே அவங்க இங்க சட்டப்படி இல்ல அப்படிங்கிற ஒரு அன்லாஃபுல் பிரசன்ஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கா இருந்தது. நிறைய மாணவர்கள் மாணவர்கள்லாம் வந்து என்ன செய்யறதுன்னு, ஏன்னா நிறைய லோன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இங்க நிறைய கனவுகளோட வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இதுல யூனிவர்சிட்டிஸ்க்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ண போறாங்கன்னு டைரக்டா இமிகிரேஷன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட்னு அவங்க வந்து நிறுத்திட்டாங்க. யாரெல்லாம் நிறுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லா என்போர்ஸ்மெண்டோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது டிஸ்மிஸ் கூட ஆயிருக்கலாம். அதாவது இப்ப 2 பேரும் சண்டை போட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னு கூட போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க, அது ஒன்றும் இல்லைன்னு ஆயிருக்கலாம். இல்லைன்னா ஒரு டிராபிக் வயலேஷன்ல போயிட்டு ஒரு ஃபைனை கட்டிட்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து இப்போ போர்ட் ஆஃப் என்ட்ரியில அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துக்காக திருப்பி அமைச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை போய் கரெக்ட் பண்ணிட்டு திரும்பியும் என்டரும் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில அவங்க ஏதாவது ஒரு சட்ட லா என்போர்ஸ்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் போது அந்த மாணவர்களுக்கெல்லாம் காரணமும் சொல்லப்படாமல் திடீர்னு அவங்களோட சர்வீஸை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. மறுநாள்ல இருந்து நீங்க அன்லாஃபுல் பிரசன்ஸ் தான் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நிறைய கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதுதான் நடந்துட்டு. இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு அவர் தேர்தல் பரப்புரையில் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ லீகல் இமிகிரன்ஸுக்கே சிக்கல் இருக்கிறதா? ஏன்னா பல விதமான கவலைகள் வர்றதை பார்க்குறேன். அங்கே சட்டப்பூர்வமாக வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இப்போ ஆவணங்களை எப்போதும் கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதா? குறிப்பாக இந்த ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆமா. ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து ஏற்கனவே இருந்ததுதான். 1950ஸ்ல வந்தது அது. ஒரு 85 இயர்ஸா அத நடைமுறைப்படுத்தல. ஸோ இப்பதான் தே ஆர் ஆஸ்கிங் டு டூ. ஐ மீன் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்றாங்க அத. ஸோ எல்லாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது லீகலா வந்தவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அப்படின்னா வந்து ஆல்ரெடி அவங்க ஃபிங்கர் பிரிண்டட். ஃபிங்கர் பிரிண்ட் ஆனவங்கலாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறத அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இத ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலையோ, இப்ப 14 வயசுக்கு கீழ இருக்கவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணாம இருந்தாலோ, அவங்களோ இல்லாட்டி அவங்க அப்பா, அம்மாவோ 14 வயசு கீழ இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா, அம்மாவோ செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்றாங்க. இல்லன்னா பெனால்டீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பெனால்டீஸ் சொல்றாங்க. எல்லாருமே சஜெஸ்ட் பண்றோம் இம்மீடியட்டா போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு. இதுல யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னா, இப்போ இங்க ஸ்டேட்டஸ்ல இல்லாதவங்களுக்கு அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு தான் அந்த மெயினா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இப்ப ரொம்ப அமல்படுத்துறாங்க. ஸோ இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் டாக்குமெண்ட்ஸும் எல்லாரும் கண்டிப்பா எடுத்துட்டு போணும். ஏன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்க டாக்குமெண்ட்ஸ் தான். இப்ப I-94னா I-94. ஸோ எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு காப்பி வந்து உங்களோட டிஜிட்டல் காப்பியாவது உங்ககிட்ட வச்சுக்கோங்கிறது தான் நாங்க. ஸோ இது வந்து கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் பொருந்துமா இந்த சட்டங்கள்? எனி நான் சிட்டிசன்ஸ். ஸோ அப்படி பார்த்தா கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த சட்டம் பொருந்தும். ஸோ குடியுரிமை பெறாதவங்க எல்லாருக்கும் இது இப்போ வந்து வெரிஃபை பொருந்தும். பண்றப்போ இப்போ சிட்டிசனா அல்லது நான் சிட்டிசனான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சிட்டிசனா கூட இருக்கலாம். அவங்க வந்து கையில டாக்குமெண்ட் எடுத்துட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னா அவங்கள வெரிஃபை பண்ணும்போதும் அவங்க அந்த அடையாளங்களை அல்லது ஆவணங்களை காமிக்க வேண்டியிருக்குமா? இதுதான் இப்ப வந்து நெறைய பேருக்கான கொஸ்டின் இது. ஸோ யார் யாரெல்லாம் ஏன்னா இங்க இந்த வந்து அமெரிக்காவ பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்ஸ் கண்ட்ரி ஆஃப் இமிகிரன்ட்ஸ். எல்லாமே எல்லாருமே இமிகிரன்ட்ஸ் தான். இங்க வந்து வந்தவங்க எல்லாருமே அப்படிதான் அமெரிக்கா வந்து அ உருவானதே. சோ அதனால நெறைய பேருக்கு இந்த கொஸ்டினும் இருக்கு. எந்த மாரி அடிப்படையில? இப்ப வந்து என்ன ஒரு கலர் பார்த்து டிசைட் பண்ணுவாங்களா? ஆமா. இந்த மாதிரிலாம் நெறைய எஸ். கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அவங்க சொன்னா சிட்டிசன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராபப்ளி எவிடன்ஸ் ஏதாவது காமிக்கணும். ஏன்னா இப்ப டிரைவிங் லைசென்ஸ் போகும்போது அதெல்லாம் செய்றோம் இல்லையா? அந்த மாதிரி எவிடன்ஸ் வச்சுக்கிறது தான் பெட்டர். ஆப்ஷனல் ட்ரைனிங்னு அங்கே எடுத்துக்கக்கூடிய நிலை இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அந்த எக்ஸ்டெண்டட் டைம் அப்படிங்கிறது குறையுமா இல்லை அவங்களுக்கு சிக்கல்கள் வருதா? சில நேரங்களில் இப்போ H1B வீசாவில் வேலைக்கு வந்திருப்பாங்க. வந்த பிறகு அவங்களுடைய H1B வீசா டைம் முடிஞ்சிருக்கும். ஆனால் சில காலம் அங்கேருந்து வேற ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கூட வருது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இது 2 கொஸ்டினா நான் பார்க்குறேன். ஒண்ணு அந்த ஓபிடின்னு அந்த ஆப்ஷனல் ட்ரெய்னிங் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு பொருந்தும். அதாவது ஸ்டூடண்ட்ஸ் படிப்ப முடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். இங்க வந்து வேலை 1 வருஷம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்ப ஸ்டெம் ப்ரோகிராம்ல இருந்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா கூடுதலா 2 வருஷம் தருவாங்க. அவங்களுக்கும் இப்ப ஏதாவது பிரச்சனை இந்த சோசியல் மீடியால கூட ரொம்ப கவனமா இருக்க சொல்றாங்க. ஸோ நம்ம நார்மலா வந்து ஒரு கிளிக் சிண்ட்ரம்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னே படிக்காம போய் கிளிக் பண்றது. ஏதாவது ஒரு பாப்அப் ஆச்சுன்னா, இல்லாட்டி யாராவது எல்லாமே வந்து இந்த பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸா வரவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன் மிட் 20s. ஸோ தே ஆல்சோ கெட் கேரிட் அவே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ போய் அவங்களோட சேர்ந்து அவங்க ஏதாவது போஸ்டிங் போட்டாங்கன்னா லைக் பண்றது இந்த மாதிரி எல்லாம் என்னன்னே தெரியாம கூட செய்வாங்க. ஸோ ஏதாவது ப்ரொட்டஸ்ட்ல காலேஜ்ல ப்ரொட்டஸ்ட் போறது அதுல ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கணும் அப்படின்னு. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க வந்து எதுக்காக நீங்க செய்யறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனிமேல் எது வந்து நீங்க அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட் இல்ல அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு அவசியம் இல்ல. பட் இங்க வந்து பேண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எதுவும் நீங்க சப்போர்ட் பண்ணாமலையோ அந்த மாதிரி பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ சோஷியல் மீடியா மானிட்டரிங்ன்றது ரொம்ப முக்கியமா இன்னும் கூடுதலா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ. ஆமா, ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது இமிகிரேஷன்ல இருந்து. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏஐ வச்சு கூட நாங்க பார்க்க போறோம். சோஷியல் மீடியாவை வந்து வெட்டிங் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ அதனால எனி இமிகிரன்ட்ஸ் ஹியர் நீங்க வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ரொம்ப குறிப்பா மாணவர்கள் அவங்களோட டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய வாய்ப்புகளும் உருவாக்கிடலாங்கிற ஒரு இடம் வருதோ இந்த நெருக்கடிகள் வரும்போது எப்படி அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நிச்சயமா வந்து வாய்ப்பு அந்த மாதிரியும் வரலாம். ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து ஏதாவது இப்போ ப்ரொட்டஸ்ட் போறாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்ங்கிறத விட அதுக்கப்புறம் அதுக்காக ஏதாவது அரெஸ்ட் ஆனாங்கன்னா அந்த அரெஸ்ட் மூலமா அவங்கள வெளியேற்றப்படுறாங்க. ஓகே.
ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து இங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட அவங்க வந்து பிரச்சனை இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு. ஸோ எதுக்காக வந்தது அந்த விஷயத்த விட ஓகே. இத வந்து இந்த இதையே மெயினா பாத்துக்கிறாங்க. அரெஸ்ட் ஆனதுனால ஆன பிரச்சனைகள் வரும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இமிடியேட்டா டெர்மினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்துட்டு சம்டைம்ஸ் கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணலாம். ஸோ ஆனா நம்ம கரெக்ட்டா இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து இந்த சிக்கல்கள் இப்போ தொடக்க நிலையிலே வந்திருக்கிறதா செய்திகளில் பார்க்குறேன். நீங்கள் ஏதாவது பர்சனலாக இந்த மாதிரி கேசஸ் டீல் பண்ணுறீங்களா? நம்ம மாணவர்களுடைய சிக்கல் என்னவா இருக்குது? அது அவங்க என்ன மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போது? நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த நிறைய மாணவர்கள் இங்க இங்க வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பே இல்ல. அதாவது நான் முதல்ல ஒரு மாணவர் மீட் பண்ணும்போது அவர் போர்ட் ஆஃப் என்ட்ரில உள்ள வந்திருக்காரு. ஏதோ ஒரு லோன் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு டைப்போ இருந்திருக்கு. ஏதோ ஒரு பேங்கோட நம்பர் சரியில்லாம இருந்திருக்கு. அதுக்காக அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு. திரும்பியும் போய் நீங்க தான் செக் பண்ணிட்டு வரணும். அவர் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டு திரும்பியும் போய் விசா வாங்கிட்டு உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்து 2023லயே அவர் உள்ள வந்துட்டார். வந்துட்டு இப்போ ஓபிடில மாஸ்டர்ஸையும் முடிச்சுட்டு இப்போ அந்த வேலையில இருக்காரு. அந்த ஓபிடின்னு சொல்றப்பட ஒரு வேலையில போய் ட்ரைனிங்ல இருக்காரு. அவருக்கு வந்து இப்ப சர்வீஸ் டெர்மினேஷன் வந்திருக்கு. இதுல அவர் தப்பு எங்க இருக்கு? ஒரு அறிக்கையுமே இல்லாம. அதே மாதிரி டிராபிக் வயலேஷன்ஸ்க்கெல்லாம் கூட வந்திருக்கு. சோ இதனால என்னன்னா there is no due process. Fifth Amendment ரைட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அதாவது you should be heard, given a chance to be heard. ஆர் என்ன அவங்க மேல பிரச்சனைனாவது சொல்லணும் இல்லையா? சோ அதெல்லாமே சொல்லாம திடீர்னு வந்து உங்களோட நாளையில இருந்து உங்கள் விசா உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் இங்க ரத்து செய்யப்படும். அதாவது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்னன்னா விசா வேற, இங்க ஸ்டேட்டஸ் வேற. இப்போ விசாங்கிறது உள்ள வரத்துக்கு மட்டும்தான். இங்க ஸ்டேட்டஸ்ங்கிறது நீங்க இங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ I-94 இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். உங்களோட ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்டோட ஸ்டேட்டஸ் வந்து அந்த சர்வீஸ் தான் அதை மெயின்டைன் பண்றது. ஓகே. ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தா விசா கேன்சல் ஆகலாம். ஆனா ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகலாம். வெளியில போகும்போது நீங்க திருப்பியும் விசா வாங்கிட்டு வரலாம். ஓகே. ஸோ இங்க வந்து ரெண்டுத்தையுமே அவங்க கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்காக நிறைய அட்டர்னிஸ் வந்து இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சில அட்டர்னிஸ்லாம் ஃபெடரல் சூட் ஃபைல் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 கேஸுக்கு வந்து கேள்விப்படுறேன். இப்பதான் என்ன நடந்தது ஒரு வாரம் முன்னால. அதனால 2 கேஸ்க்கு அதுக்குள்ள வந்து கோர்ட் வந்து உங்க ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை நீங்க ரத்து பண்ணது சரியில்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. வைல் த கேஸ் இஸ் பெண்டிங், இவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டூடெண்டா இருந்தா தயவு செய்து முடிச்சிருங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஒரு பேசிக்காக என்ன கேள்வி இருக்குன்னா, இப்போ இந்த ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் இப்போ தீவிரப்படுத்துகிறாங்க, மற்ற விஷயங்களை குடியுரிமை சார்ந்த விஷயங்களை தீவிரப்படுத்துகிறாங்கங்கும் போது, இப்போது ஏற்கனவே க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்க அல்லது H1B, F1 விசா இப்படி வந்திருக்கவங்களும் மீண்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தேவை இருக்கா, இல்லை அதெல்லாம் தேவையில்லையா? இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணவங்கலாம். பட் இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விசா செய்வதன் மூலமாவே ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓகே. அதனால இவங்களுக்கு லீகலா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தேவை கிடையாது. கிரீன் கார்டு வரும்போதும் கிரீன் கார்டு ஃபைல் பண்ணும்போதும் ஃபிங்கர் பிரிண்டிங் முடிஞ்சிருக்கும். சோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா H1லயும் இருக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது முடிஞ்சிருக்கும். அதனால கிரீன் கார்டு இஷ்யூ பண்றதும் ரொம்ப டிலே இருக்குது போல இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப இந்த கிரீன் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்றாங்க கடந்த காலங்களை ஒப்பிடும்போது. இப்போ அதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ குழந்தைகள் இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், பார்ன் அமெரிக்கனாக இருக்கலாம், ஆனால் பெற்றோர்களுக்கு கிரீன் கார்டு கூட இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை விதிகளை ரொம்ப தீவிரமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எப்படி விளைவுகளை உண்டாக்கும்? இது வந்து கிரீன் கார்டு எப்பவுமே இருக்கிறது தான். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கோட்டா இருக்கு. நம்ம நிறைய பேர் நம்ம இருக்கிறதுனால, இந்தியன்ஸ் இங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ண முடியல. அதனால பல வருடங்களா கிட்டத்தட்ட இப்போ 14 வருடங்களா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் பேக்லாக் தான் ஆகும். இப்ப வந்து நாங்க கேள்விப்படுறோம் நிறைய பேரை லே ஆஃப் பண்ணிருக்காங்க இமிகிரேஷன்லயே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் இந்த பேக்லாக் வந்து என்ன விசா பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் பேக்லாக் இருக்கதான் செய்யும். ஸோ சீக்கிரம் ஃபைல் பண்றோம். ஓகே. இதை கடந்து இப்போ விசிட்டர் விசாவில் அமெரிக்காவுக்கு வரக்கூடியவர்கள் இப்போ அவங்க வந்து வரும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்கணுங்கிற மாதிரியான கம்பல்ஷன்ஸ் இருக்கா? அது ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்களா? அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய ட்ராவலுக்கு வர்றாங்க அல்லது டூரிசம் அல்லது வேறு ஏதோ ஒரு
அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு வர விசிட்டர் விசாவுக்கும் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நெறைய ரூமரும் போயிட்டு இருக்கு. இது எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து இங்க செஞ்சுட்டு இருந்தாலுமே, இதையும் தாண்டி நெறைய ரூமர், அதனால ஏமாற்றப்படுதல், இதெல்லாம் வந்து நெறைய அ நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸ் விசாக்குமே சொல்றேன். தே ஆர் வல்னரபிள். ம். அதனால இன்னும் கொஞ்சம் அவங்கள ஏமாத்துறது, இந்த மாரிலாம் கூட நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம அந்த ரூமர் எதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஸ்டூடண்ட் விசா, இந்த ரிட்டர்ன் டிக்கெட் விசிட்டர் விசா வரும்போது, இந்த ரிட்டர்ன் டிக்கெட் வந்து எப்பவுமே இருக்கிறது தான். ஓகே. 2010 அண்ட் 2012ல கூட நான் இந்த மாரி ஒரு கேஸ டீல் பண்ணேன். திரும்பி அனுப்பிச்சுருவாங்க அவங்க வந்து. ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் ஐட்டினரரி இல்ல. நீங்க திரும்பி எப்ப போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க வரும்போது, அந்த மாதிரி அந்த கேட்டகரியிலேயே வந்து நீங்க திருப்பியும் விசா ரிட்டர்ன் டிக்கெட் வச்சிருக்கணும். ஓகே. சோ அதனால திருப்பி அனுப்புறாங்க. அது வந்து இம்மீடியட்டா இப்பதான் செய்யறாங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களோட விசாவோட என்ன லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன விசாவா இருந்தாலும் என்ன செய்யலாம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க ஒர்க் பண்ண கூடாது. ஆனா ஒர்க் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து உங்க லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரியாம நெறைய அறியாமை தான். ஓகே. இல்ல இப்ப ஸ்டூடண்ட் விசால வர்றவங்க பார்ட் டைம் வொர்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதா? பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஸ்டூடண்ட் விசா படிக்கும்போது நீங்க படிக்கிறது காலேஜ்ல வந்து ஒரு டைம் ஒரு சில மணி நேரங்கள் பார்ட் டைம்ல பண்ணலாம். அவங்க காலேஜ்லயே ரிசர்ச் அசிஸ்டன்ட் அந்த மாரி பண்ணலாமே தவிர, வெளியில வேலை பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் எம்ப்ளாய்மென்ட். பிடிச்சாங்கன்னா இம்மீடியட்டா முன்னாடிலாம் கொஞ்சம் தளர்ந்து இருந்தது. ஓகே. இப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அதெல்லாம் என்ஃபோர்ஸ். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து அமெரிக்காவில் படிக்கணுங்கிற கனவு வச்சுருக்காங்க, உயர்கல்விக்கு இதுக்கு எல்லாமே. அதுக்கான ஃபெல்லோஷிப்ஸ்லலாம் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு? அல்லது அது எல்லாம் கண்டினியூ ஆகுதா? அவங்க கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது நேரடியாக வர்றது நல்லதா, இல்லை ஏஜென்சிஸ் த்ரூ வர்றதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? அதில் என்ன கவனமாக இருக்கணும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், அவங்களுக்கு அட்வைஸ்னால் என்ன கொடுக்கலாம்? கண்டிப்பா. இதுல வந்து அது எல்லா இடத்துலயுமே இப்ப பட்ஜெட் கட் இருக்கு. சோ அவங்க என்ன பட்ஜெட் இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. சோ அதுவும் குடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அது எல்லாமே கட் ஆகல. பட் அதுல இருக்கிறது ஆனா மிக குறைவா இருக்கு. அதனால நீங்க என்ன காலேஜ்னு நீங்க நேரடியா தொடர்பு கொள்ளலாம் காலேஜ்ல. ஏஜென்சி மூலமா போய் டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணி என்னென்ன காலேஜ்னு விஷயம் தெரிஞ்சுட்டாலும், நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜ் இதுதான் அப்படின்னா, தயவு செய்து காலேஜையே டைரக்ட்டா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன பிகாஸ் அவங்களும் இமெயில் பண்ணுவாங்க. தே வெரி வெரி ரெஸ்பான்சிவ். ஓகே. சோ நீங்க தயவு செய்து டைரக்ட்டாவே கான்டாக்டும் பண்ணுங்க. இப்போ யுஎஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் வர்றது வந்து ஆசிய நாடுகள்லேருந்து தான் வராங்க. குறிப்பாக இந்தியாவிலேருந்தும் நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இமிக்ரேஷன் பாலிசிஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அதை பாதிக்கிற மாதிரி ஆகுதா, இல்லை அது எப்படி இருக்குது? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அல்லது காலேஜஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் இருக்காங்க, அல்லது ஆசிய நாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக சீனா மாதிரியான நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி பாதிக்கப்படுமா? யூனிவர்சிட்டிஸ்க்குமே அது வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. டெஃபினட்டா யூனிவர்சிட்டீஸுமே இதுல வந்து ரொம்ப தலைவலியா தான் இத பாக்குறாங்க. இப்ப நடக்கிறது வாட் எவர் இட் இஸ். ஏன்னா அவங்களுக்குமே நார்மலா அவங்க தான் இப்போ ஸ்டேட்டஸ் வயலேஷன்னா அவங்க தான் போய் அதெல்லாம் நிறுத்துவாங்க. இப்போ டைரக்ட்டா இமிகிரேஷன்ல ஐஸ் செய்யும்போது அவங்களுக்குமே நெறைய ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களுமே நெறைய சப்போர்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அவங்களுமே வந்து இந்த கவுன்சிலிங்ல இருந்து எல்லாமே தே ஆர் ஆல்சோ ஆஃபரிங். சோ இந்த ஏன்னா நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பே பண்றாங்க வெளியில இருந்து. 2 டைம் ஐ மீன் டபுள் பண்ணலாம். டபுள் த டைம் பே பண்ணலாம். இல்லாட்டி 4 டைம்ஸ் கூட சில யூனிவர்சிட்டீஸ்ல வந்து வெளிநாட்டு மாணவர்கள் பே பண்றாங்க. சோ அத நம்பி நெறைய யூனிவர்சிட்டீஸ் இருக்காங்க. சோ இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஃபார் தெம் ஆஸ் வெல். சோ அவங்களும் சேர்ந்து தான் இதுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு. இப்போ ஏதாவது இப்போ நீதிமன்றங்களில் வழக்குகளாக இருக்கா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தளர்த்தப்படணும் அல்லது தவறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிருக்கா? நீதிமன்றங்களோட ஏதோ ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்திருக்க முடியாது, ஆனால் இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் அப்படி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? ஃபெடரல் கோர்ட்டில் என்ன இதை எப்படி பார்க்குறாங்க, அல்லது லீகல் ஸ்டேட்டஸ் இதுக்கு இருக்கா இப்போ இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு? அதான் அதாவது இப்போ இந்த சர்வீஸ் டெர்மினேஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து டியூ ப்ராசஸ ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி ஏபிஏன்னு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆக்ட வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. என்ன ரீசன்னு சொல்லல, இவ்வளவு நோட்டீஸ் பீரியட் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நிறைய கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதாவது 2 விதமான கேஸ் இருக்கு. அதாவது கிளாஸ் ஆக்ஷன் சூட்னு ஒண்ணு இருக்கு, லா சூட்னு. அதாவது நிறைய பேரு சேர்ந்து ஒரே டைப்பா இருந்தாங்கன்னா அவங்க சேர்ந்து ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்றது வந்து இந்த கிளாஸ் ஆக்ஷன் வரும்.
பட் இது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ். எதுனால வந்து ப்ராப்ளம் வந்திருக்கிறது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கிறதுனால மாஸ் ஆக்ஷன் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேர் தனித்தனியா ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப வரலும் 2 கேஸ் வந்திருக்கு. அதுல வந்து டிஆர்ஓ டெம்பரரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர்னு சொல்றாங்க. அதை வந்து கிராண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூ ஹாவ் டு லெட் தம் கண்டினியூ த ஸ்டடீஸ். So while the case is pending, இதுதான் வந்து they have said the courts 2 கேஸ் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எவ்ரி டே இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸோ எவ்ரி டே ஆல்மோஸ்ட் இந்த கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல நியூஸா தான் வருது. கோர்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் them to continue the studies. இப்போ இந்த 1000 மாணவர்களோட வழக்குகள்ங்கிறதுல இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிராஃபிக் வயலேஷன் இருந்தா கூட இதெல்லாம் எதிர்கொள்றாங்களா? அந்த சிக்கல்கள்லாம் வரக்கூடியதா மாறுதா அது? ஆமா, ஒரு டிராபிக் வயலேஷன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லைசன்ஸ் இல்லாம டிரைவ் பண்ணிட்டாரு, இல்லைன்னா வண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட அன்னைக்கு இன்சூரன்ஸ் இல்ல. சோ இதெல்லாம் நார்மலா கோர்ட்ல போய் ஃபைன் பண்ணிட்டு வருதுதான். இது வந்து இது நடக்கிறது தான். அந்த கேசஸ்க்கெல்லாம் வந்து இப்போ சர்வீஸ் டெர்மினேஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலுமே. இது வந்து இப்ப நடக்கிறதுனால கிடையாது. ஸோ அதெல்லாம் தான் வந்து டெஃபினெட்லி சர்வீஸ் டெர்மினேஷன்ங்க போது அவங்க ஸ்டடீஸ் அங்க கண்டினியூ பண்ண முடியாது, திரும்ப உடனே வந்துட வேண்டியிருக்குமா? ஏன்னா ஸ்டேட்டஸை நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ ஸ்டூடெண்டே கிடையாதுன்னுட்டாங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன வயலேஷன், அது வந்து டிராஃபிக் வயலேஷனா இருக்கலாம் அல்லது இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஒரு ஃபைன் கட்டக்கூடிய அளவுக்கான ஒரு வயலேஷன், ஆனா அதுக்கே சர்வீஸ் டெர்மினேஷன் நடக்குதுங்கிறீங்க. ஆமா ஆமா, இது வந்து டெஃபினட்டா இட் இஸ் நாட் தி ரைட் திங் டு டு. லீகல் ரிலீஃப் அதுக்கு கிடைக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறதுனால ஃபெடரல் கோர்ட்டோட லீகல் ரிலீஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஆனால் கவனமாக இருக்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.